நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். நாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல செய்தி. இயேசுவை நோக்கி ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தி. இயேசுவை நோக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தி. இயேசுவை நோக்கி ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த பாவியாயினோ தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலோ நோக்கி ரட்சிப்பார். எங்கும் செய்தி சொல்லுவோம், நோக்கி ரட்சிப்பார். தேச தேசம் கூறுவோம், நோக்கி ரட்சிப்பார். எந்த நாடு தீவிலோ இயேசு காத்து நிற்கிறார். மூடநேசனாயிலோ நோக்கி ரட்சிப்பார். இன்னும் கேள்மானேசரா இயேசுவே காக்கிறார். நம்பும் பக்தரை எல்லாம் காக்கிறார், காக்கிறார். சற்றும் தவறாமலோ கையில் ஏந்தி கொள்ளுவார். கேடுபாடில்லாமலோ காக்கிறார், காக்கிறார். சுவிசேஷம் இதுவே காக்கிறார், காக்கிறார். பாவம் நீக்கி பின்னுமே காக்கிறார், காக்கிறார். மோட்சம் சேரும் அளவோ தாங்கிக் கொண்டே இருப்பார். தீமையை செய்யாமலோ காக்கிறார், காக்கிறார். நல்ல செய்தி. இயேசுவை நோக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தியாக இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவனை ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சில பாடலை பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வது யார்? இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோ. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோ. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே,
காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன் வருவே. பரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வே. உண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு கதவடைத்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கதவடைத்தார். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில் பயன்படுத்தோ மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அவர் நடுவில் உண்டு. ஒரு மன ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். உண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுவே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுவே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? கொடியதாய் மாறிடுமே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுமே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கும். காலத்தை எல்லாரும் ஆதாயம் பண்ண ஆமென். ஆண்டவருக்கு உதவி செய்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவர் இயேசுவாண்டு. வருவாய் தருணம் இதுவே.
வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. வாழ்நாளை எல்லாவே நாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாவே நாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? மற்றவர் பாதம் சரணடைந்தார் அழைத்து ஒன்றை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. கட்டின வீடும் நிலம் பொருளோ கட்டிடும் ஊற்றார் உறவினரோ. கட்டின வீடும் நிலம் பொருளோ கட்டிடும் ஊற்றார் உறவினரோ. உணவித்தேவும் ஆவி போனார் உணவுனோடு வாழ்வதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே மறவரே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. மனத்தின் கீழே பூமி மேலே ஆண்டவர் இயேசுவின் நாமமல்லால். மனத்தின் கீழே பூமி மேலே ஆண்டவர் இயேசுவின் நாமமல்லால். கட்டிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியாவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. தீராத பாவம் வியாதியையோ மரண உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையோ மரண உந்தன் பலவீனமோ. உனக்கொலூசில் சுமந்திட்டார் பயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களித்தார். சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களித்தார். பெற ஜீவ புஸ்தகத்தில் பெயரின்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. பாடலை வைத்து நாம் வருவாய் இல்லாத ஆண்டவருடைய வரும்படியாக நாம் செல்வோம். உலகம் முழுவதும் சீக்கிரமாக ஒரு எழுப்புதல் வரும்படியாக ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை கண்டுகொள்ளும்படியாக எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்தரித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். எல்லாருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இன்னைக்கு செய்கிற ஜெபங்களுக்கு தேவை நல்ல பலனை தரப்போவதற்காக
நல்ல பதில் தான். நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஐயா, என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அபிஷேகம் பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உலக பாடுகளின் மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படி எங்களை இது மட்டும் பலன் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாராவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காரும். ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலே நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பௌர்ணமி ஜெபத்தில் நல்ல ஒரு பவர் பிரேயரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இந்த பவர் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஜெப வேளையிலையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினால் என்ன செய்வார்னா நிரப்புவார். அல்லேலூயா. வசனத்தை வாசித்து நம்முடைய ஐக்கியத்தில் ஆண்டவர் நம்மளை ஊழியர்களாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை திரும்பவும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிப்போம். இந்த பவர் ப்ரேயரில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் என்ன செய்யணும்னா நிரப்பணும். ஜனங்களுக்குள்ள அற்புதங்களை, சாதாரண அற்புதங்கள் இல்லை, பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்யணும்னா நடக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எங்கள் ஐக்கியத்தின் மூலமாக ஏராளமான ஜனங்களை சந்திப்பதற்கு நம்ம ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்தேவான் ஒரு மனுஷனை ஆண்டவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். கண்களை மூடி எல்லோரும் நம்ம திரும்ப ஜெபிப்போம். ஏராளமான ஜனங்களை கர்த்தர் நம்ம ஐக்கியத்தில் நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னு சொன்னால் ஸ்தேவான அன்னைக்கு நீர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனுடைய அடிப்படையில் எங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆனால் இந்த பவர் ஜெபத்தில் உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்பிருங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்போம். ஆமே நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் 2 பேருமா எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஊரில் ஒருத்தனாக இருந்த அந்த ஸ்தேவானை விசுவாசத்தினாலும் நிரப்பியிருந்தீர்,
வல்லமையினால் நிரப்பியிருந்து விசுவாசத்தினால் நிரப்பியிருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பியிருக்கிறத நாங்கள் உணரணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் ஆண்டவரே விசுவாசத்தினால் நிரப்பியிருக்கிறத நாங்கள் நல்லா உணர்ந்து அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆனால் அதே வேளையில் ஆண்டவரே உடைய வல்லமையினாலையும் நிரப்பிடுங்கப்பா. உங்கள்கிட்ட வல்லமை இருக்கு ஆண்டவரே. அந்த வல்லமையினால் ஸ்தேவானை நிரப்புனது போல என்னையும் எங்களையும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வல்லமையினால் நிரப்புன்னு சொல்லி முடத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்தி கேட்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஒருத்தனாக இருக்கிறேன், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்னு ஒருவேளை நமக்குள்ள கேள்வி எழும்பலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை கொண்டு உன்னை கொண்டு தான். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கொண்டு பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறது. இந்த பவர் ஜெபத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசமும் இருக்குது. ஆனால் அதே வேளையில் எங்களுக்கு வல்லமையும் இருக்குங்கிறத நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது ஒருத்தர் ஸ்தேவான விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டார், வல்லமையினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டார், எங்களுக்கு இந்த கிருபையை தாரும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோமா? ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அமேன். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அமேன். செய்தான். அமேன் அமேன் அமேன். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அமேன் 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 அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் அமேன் அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். ஸ்தோத்திரம். அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் 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 அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்களையும் அமேன் அமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளை விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஸ்தேவானை நிரப்புனது போல நம்மளையும் நிரப்புன்னு சொல்லி இந்த வேளையில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புன அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பியிருந்தார். ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசமும் வல்லமையும் பயன்பட்டது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஐக்கிய ஊழியத்தில் நீர் எங்களுக்கு தந்த விசுவாசமும் வல்லமையும் ஐக்கிய ஊழியத்தில் எல்லா இடங்கள்லையும் அது பயன்படணும்னு சொல்லி, அது செயல்படணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தேவானு கொடுத்த விசுவாசமும் வல்லமையும் கேட்டு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த விசுவாசமும் வல்லமையும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் உங்கள் வல்லமை இறங்கணும். இப்படியே நம்ம கேட்டு ஜெபம் பண்ணோமா? ஆண்டவரே, குடும்பத்தில் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணால் அந்த வல்லமை அந்த இடத்துல விளங்கணும். ஆண்டவரே, நான் எந்த காரியத்திற்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறனோ, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறனோ, அங்கே உங்கள் அந்த வல்லமை விளங்கணும்னு சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஒரு தாகத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் கண் பார்த்து ஜெபிக்கிற எல்லா இடங்கள்லையும் உங்கள் வல்லமை விளங்கணும். ஆண்டவரே, அந்த அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆண்டவரே,
ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் வல்லமை ஆண்டவரே எல்லா இடத்துலையும் அது பயன்படணும் ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த விசுவாசம், நீர் எங்களுக்கு தந்த வல்லமை, ஐக்கிய ஊழியத்தில் எல்லா ஜெபங்களையும் அது பயன்படணும், எல்லா குடும்பங்களையும் அது பயன்படணும், எல்லா தேவைகளையும் அது பயன்படணும் ஆண்டவரே. செயல்படாத இடங்களில் உங்கள் வல்லமை விளங்கி அதை செயல்பட வைக்கணும். தோல்வி இருக்கிற இடங்களில் உங்களுடைய வல்லமை விளங்கி ஜெயமாய் மாறணும். தீராத வியாதிகளில் உங்களுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அந்த வல்லமை விளங்கி அந்த தீராத வியாதிகள்லாம் தீர்ந்து போகணும். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் உள்ள வல்லமை ஸ்தேவான் மேலே இறங்கி ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது போல எங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய வல்லமை விளங்கும்படியான பாடல்களை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வல்லமையை விளங்கும்படியான ஒரு ஜெபங்களை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வல்லமை விளங்கும்படியான துதிகளை எங்களுக்கு நீ தாரும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த மாதத்தில் நடந்த எல்லா ஊழியங்கள்லையும் கர்த்தர் சந்தித்த ஒவ்வொரு நபர்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாரத்தோடு நம்மகிட்ட நிறைய பேர் ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, நிறைய குடும்பத்தார் ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, தனிப்பட்ட காரியங்களில் ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரே அந்த இடத்தெல்லாம் உங்களுடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசமும் வல்லமையும் எல்லா இடங்கள்லையும் அது பயன்படணும்னு சொல்லி அது கிரியை செய்யணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உடனே ஜெபம் பண்ணிடுவோமா? மேன் ஸ்தோத்திரம் நிரப்பி. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். பெரிய அற்புதம் நடக்கணும், வல்லமை கிரியை செய்யணும். ஆமேன். ஜெபிக்கிறோம். ஆமேன். விசுவாசத்தோடு ஜெபித்து ஆமென். என்னை நிரப்பிருங்க. ஜெபிக்கிறோம். வல்லமையும் வெளிப்பட்டது போல ஐக்கிய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் மேலையும் ஆமென். எல்லாரும் கொண்டோம். ஆமென். என்னை இன்னும் நிரப்போம். இறங்கி ஆமென். காரியங்கள்லாம் மாறுதலா முடியட்டும். பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பவே நடக்கட்டும். இந்த நிமிஷமே நடக்கட்டும். ஆமென். இறங்கட்டும். சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். ஆமென். தேவன் நமக்கு தந்த விசுவாசமும் வல்லமையும் பயன்பட்டு ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலவானாய் மாறட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா. 2 குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஸ்தேவான ஆண்டவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாசத்தினால நிரப்பி இருக்கிறார். வல்லமையினாலும் இன்னும் நிரப்பி எங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த விசுவாசமும் வல்லமையும் ஜனங்களுக்குள்ள அதை பயன்பட்டு பெரிய மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் நம்ம ஜெபிப்போம். ஊழியத்தில் அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் 15ஆவது வசனத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:14-15 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு எதை தரணும்னா நல்ல ஒரு மனத்தை என்னென்னா தரணும். ஹல்லேலூயா. அவங்க எல்லோரும் கூடியிருந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தில் எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனம் என்ன செஞ்சது இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள், இந்த ஒருமனப்பட்டுங்க வார்த்தை திரும்ப வரும் பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்திலையும் வேண்டுதலையும் எண்ணிக்கையில் குறையாக இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு மனதை தரும்போது ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. சென்னை ஊழியங்கள், திருப்பூர் ஊழியங்கள், கோயம்புத்தூர் ஊழியம், ராஜபாளையம், கல்லிடைக்குறிச்சி, ஊத்துமலை, இன்னும் அப்படியே தென்காசி, ஒவ்வொரு இடங்கள்லையும் வீட்டு ஜெபத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீட்டு ஜெபங்களில் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் எதை தரணும்னா நல்ல ஒரு மனதை இணையணும் தரணும். பாடல் வேளையிலையும் ஒரு மனம் இருக்கணும், ஜெப வேளையிலையும் ஒரு மனம் இருக்கணும், நன்றி சொல்லும்போதும் ஒரு மனம் இருக்கணும், வார்த்தையை கேட்கும்போதும் ஒரு மனம் இருக்கணும். இதை பரலவும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பார்த்துக்கிட்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மனம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா தம்முடைய ஆவியை உடனே அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். நம்ம கூகுள் மீட் ஊழியத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தென்காசியில் அந்த டீச்சர் முதல்ல என்ன கேஆர் டீச்சர்ஸ் காலனின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் காலனி, கிறிஸ்டின் காலனி. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்டின் காலனியில் ஜெபம் நடக்கும்போது இந்த வெற்றி எண்ணனும் செல் எண்ணனும் நடத்தும்போது உண்மையிலே அந்த இடத்துல ஒருமனப்பாடு இருக்கிறத உணர முடிஞ்சது. ஹல்லேலூயா. அந்த வீடுகளில் ஆண்டவர் வந்திருக்கிற ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நல்ல சத்தத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நாளடைவில் முன்னால் பார்க்கும்போது சத்தம் கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போது ஜெபம் நடத்துகிறவங்க சத்தமும் ஜெபிக்கிறவங்க சத்தத்தையும் கர்த்தர் நல்ல எழுப்புதலாக கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா ஊழியருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் நல்ல ஒரு மனதை என்ன செஞ்சிட்டார் தந்துட்டார். இந்த வீட்டு ஜெப கூட்டத்தில் ஒரு மனம் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே பரிசுத்த ஆவி இறங்க போகிறது நிச்சயம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா. அப்போஸ்தலர் ஊழியங்களில் ஜெபத்திலையும் வேண்டுதலும் தரித்திருக்கும் போது அவங்க எல்லாருக்கும் ஒரு மனம் கிடைச்சது. ஆண்டவரே, இன்றைக்கி நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 மணி நேரமாக இருந்தாலும் 1.5 மணி நேரமாக இருந்தாலும் 2 மணி நேரமாக இருந்தாலும் எந்த ஜெபம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு மனம் கிடைக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபமனும், எல்லாரும் ஜெபமனும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனம் இருந்து ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவார். 120 பேர் கூடியிருந்த இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆரம்பத்தில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாள் வந்துச்சு. அப்பவும் அவங்க ஒருமனப்பட்டு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மனத்தை ஆண்டவர் பார்த்தார். பரலோகம் பார்த்துச்சு. கர்த்தர் தம்முடைய ஆவியை சாதாரணமாக அனுப்பலை, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் அனுப்புனார். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் நாங்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் 2 பேர் ஜெபம் பண்ணாலும்
3 பேர் ஜெபம் பண்ணாலும், ஐக்கியத்தில் எந்த ஜெபத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனம் கிடைச்சிடட்டும் ஆண்டவரே, ஒரு மனம் கிடைச்சிடட்டும், பாடலே ஒரு மனம் கிடைச்சிடட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் ஒரு மனத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்கப்பா. அந்த ஒரு மனம் வரும்போது நீர் எல்லாருடைய இருதயத்தையும் பார்த்து, எல்லாருடைய சிந்தைகளையும் பார்த்து, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, எங்கள் ஐக்கிய ஊழியங்களில், வீடு சந்திப்பு ஊழியங்களில் ஆண்டவரே எல்லா இடத்துலையும் பரிசுத்தாவி நிரம்பணும், பரிசுத்தாவி ஊற்றப்படணும். பரிசுத்தாவினால, வல்லமையினால எல்லாரும் நிரப்பப்படுவதற்கு வீட்டில் இருக்கிற சிறுவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளையும் ஒரு மனத்தை தந்துருங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா, இந்த ஒரு மனம் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மனத்தை ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த ஒரு மனத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தி நல்லா ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியை அனுப்புறது நிச்சயம். ஆமென், நம்ம ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களில் ஆண்டவரே, வீட்டு ஜெபங்கள் நடக்கிற இடங்களில், ஐக்கிய ஊழியங்கள் எந்த இடத்துல நடக்கிற ஜெபங்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதை தந்து இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வீடு முழுவதும் நிரப்புவதற்கு கர்த்தர் இந்த கிருபையை தரணும்படியா யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஒரு மனம் கிடைக்கட்டும். ஆமென், 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 ஆமென். ஒரு மனதோடு ஆமென், ஆமென், ஆமென் நடப்பதற்கு ஆமென், ஆமென் ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மனம் எங்களுக்குள்ள உண்டாயிரட்டும். ஆமென், 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 ஆமென். எல்லாருக்குள்ளேயும் ஆமென். மனசை எல்லாரும் ஒரு மனத்துக்குள்ள வந்துடணும். கிரியை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். அபிஷேகம் எல்லாருக்குள்ளே ஒரு மனம் வந்துடட்டும். ஆமென், ஆமென், ஆமென். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். 2 3 பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். எந்தூரைத்த வாக்கின்படி என்றும் எம்மை சந்தித்திடோ. எந்தூரைத்த வாக்கின்படி என்றும் எம்மை சந்தித்திடோ. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். ஆசீர்வாத நிறைவுடன்
பெரிய ஊழியங்களை பெரிய அளவில் ஒரு கூட்டத்தில் மத்தியில் நீர் கொண்டு போனீர். இப்போ ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக சந்திப்பதற்கு வீட்டு ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடும் பேசுவதற்கு ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம நிறைய ஊழியங்களுக்கு போக முடியலை அப்படின்னாலும் கூகுள் மீட்டில் கேட்கும்போது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குறத நம்ம நல்லா உணர முடிகிறது. ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஊழிய பயிர்மான சாட்சி வேலையை கர்த்தர் ஒரு எழுப்புதலாக தந்திருக்கிறார். ஆமேனும் ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஊழிய பயிர்மான சாட்சியில் தான் ஆண்டவருடைய வல்லமை எப்படி இறங்கி இருக்குங்கிறத நம்ம உணர முடிகிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜபாளையம் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு, புதிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்தோமா? அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட ஆண்டவர் விடலை. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் இருதயம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. எல்லாருடைய சந்தேகங்களும் தீர்ந்து போச்சு. எல்லாருடைய போராட்டங்களுக்கும் ஒரு ஜெயம் கிடைச்சிது. ஆமேன். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு ஜெபாவி ஊற்றப்பட்டுச்சு. இப்படி எல்லா வீடுகளும் திறக்கப்படணும். ஆண்டவரே, ஒரு லீதியாளின் இருதயத்தை திறந்ததுனால அந்த வீடு ஞானஸ்நானம் பெற்றதப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? 2 கரங்களையும் உயர்த்தி இப்படி எல்லா வீடுகள்லையும் எல்லாருடைய இருதயமும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஐக்கிய ஊழியத்தை நீர் கொண்டுட்டு போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை நீர் எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்க்கல, ஊரை பார்க்கல, இடத்தை பார்க்கல. ஆனால் ஒன்னே ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம். உங்கள் வல்லமை இறங்கி, உங்கள் அபிஷேகம் இறங்கி அங்கே ஊழியம் நடக்குங்கிறத மாத்திரம் எங்கள் செவியால் கேட்டு நாங்கள் உணர்ந்துட்டோம். ஆண்டவரே, இந்த கிருபை இன்னும் கூட்டித்தாரோம், இந்த கிருபை இன்னும் கூட்டித்தாரு. எல்லாரும் கேட்போமா? வீட்டு ஜெபங்கள்லாம் இப்படி நடக்கணும். ஆண்டவரே, வாலிபர்கள் கூட சும்மா இருந்துடக்கூடாது, சிறு பிள்ளைகள் கூட சும்மா இருந்துடக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எத்தனையோ இடங்கள்ல வீடுகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு, கண்ணீரோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க. தேவையை அறிந்து ஐக்கிய ஊழியத்தை கொண்டு போங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வீடுகளுக்கும் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவருடைய நடத்தலோடு இந்த ஊழியத்தை இன்னும் நடத்துவதற்கு போதிய கிருபையை தார். இப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமென். உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் நடத்தலோடு, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலோடு எந்த நேரத்தில் எந்த இடத்துல ஐக்கிய ஊழியம் போகணும், எந்த இடத்துல என்ன உபதேசம் சொல்லப்படணும், எந்த இடத்துல என்ன பாடலை பாடணுங்கிற முழு பொறுப்பையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்படுத்து கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வீடுகளில் இருக்கிற கண்ணீர்லாம் மாறணும். எல்லா வீட்டில் இருக்கிற குழப்பங்கள்லாம் மாறணும். எல்லா வீட்டில் இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள்லாம் மாறணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐக்கிய ஊழியத்தில் உங்களுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பலமாய் நீர் கொண்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கொண்டு நடத்தும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலேந்து அலங்கரியோ, அன்பினாலேந்து அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு என்னை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினாலேந்து அலங்கரியோ, அன்பினாலேந்து அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென், ஆமென். ஆவியான எங்கள் தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. லேலுயா. கொர்நேலியனுடைய ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பினார். லேலுயா. கொர்நேலி கிடைச்ச ஒரு ஜெப கிருபை என்னன்னா, அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். லேலுயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போதும் ஜெபம் பண்ணியிருப்பார், நடந்திருக்கும் போதும் ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் இருதயத்தில் ஒரு ஜெபாவி இருந்திருக்கு. லேலுயா. அதனால தான் அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி நினைஞ்சிக்கிட்டு இருந்தார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு மனுஷனுடைய ஊற்றப்பட்ட அந்த ஜெப ஆவி கர்த்தர் ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தேவனால் கட்டளையிடப்பட்ட ஊழியரை கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த இடத்துல அனுப்பினார். லேலுயா. அவங்க நண்பர்கள் வந்தாங்க, உறவின் முறையாரெலாம் வந்தாங்க. அந்த இடத்துல கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியரை கொண்டு வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டது. பேதுரு பேசி கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர், அப்போ அந்த வசனத்தை கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதற்கும் பேதுரு அப்போஸ்தலன் அந்த வீட்டுக்கு போனதற்கும் அந்த உறவின் முறையார்கள் நண்பர்கள்லாம் அழைக்கப்பட்டதற்கும் இதில் இந்த கிரியையெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். லேலுயா. கண்ணமூடி இந்த ஜெபாவி எனக்கு தாரு ஆண்டவரே, இந்த ஜெபாவி எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற உறவின் முறையார்கள் ஆண்டவரே, எங்கள் நண்பர்கள் எல்லாரையும் நீர் அபிஷேகிப்பதற்கு என் ஜெபம் ஒரு எழுப்புதலாக மாறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, என் தனி ஜெபமெல்லாம் அது ஒரு பெரிய கிரியைகளை செய்யும் ஆண்டவரே. ஐக்கிய ஊழியத்தில் ஒவ்வொருவருடைய தனி ஜெபமும் ஒவ்வொருடைய உள்ளத்திலேருந்து புறப்படுகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் ஒரு எழுப்புதலாக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமேன். நம்ம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் வசனத்தை கேட்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க காரணம் என்னென்னா, அன்னைக்கு கொர்நேலியின் மேலே ஒரு ஜெப ஆவி இருந்துச்சு. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் ஊரில் ஒருத்தனாக தான் இருக்கிறோம் ஆண்டவரே, ஊரில் ஒருவனாக ஒருத்தியாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஒருத்தர் சரியாக ஜெபம் பண்ணா ஒரு பெரிய ஜெப கூட்டத்தில் வசனத்தை கேட்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ஆண்டவரே, இந்த காலங்களில் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஜெப வேளையில் மாத்திரம் இல்லை, வீடுகளில் இருக்கும்போதும் நடக்கும்போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் பிரயாணம் பண்ணும்போதும் ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எனக்கு பழைய இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரை ஒரு புதிய இருதயத்தை தாரும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்திற்குள்ள ஒரு ஜெபாவி கொர்நேலிக்குள்ளே இருந்ததுனால, அந்த இருதயம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணனால கர்த்தர் அந்த குடும்பத்தை விசேஷித்த ஒரு கிருபையோடு கர்த்தர் நிரப்புனார். ஏன் தனி ஜெபத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நடக்கணும். சென்னை பட்டணத்தில் நடக்கணும், திருப்பூரில் நடக்கணும், கோயம்புத்தூரில் நடக்கணும், ஆண்டவரே ராஜபாளையத்தில் நடக்கணும், கல்லிடைக்குறிச்சியில் நடக்கணும், சிவகாசியில் நடக்கணும், தென்காசியில் நடக்கணும், ஊத்துமலையில் நடக்கணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பாளையங்கோட்டையில் நடக்கணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் எல்லா சென்டர்களையும் சொல்லி சிவகாசியில் நடக்கணும். ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பூரில் நடக்கணும். ஆண்டவரே கல்லிடைக்குறிச்சியில் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொரண்டையில் நடக்கணும். ஐக்கிய ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கும், குடும்ப ஜெபங்களில் இது நடக்கணும். ஒவ்வொருத்தருடைய தனி ஜெபத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டு. இந்த எழுப்புதலை கர்த்தர் தருவதற்கு ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த ஆவியினால், ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த
தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், என் வாழ்நாளில் எவ்வளவோ நேரங்கள் கிடைச்சது ஆண்டவரே, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே அதை மிஸ் பண்ணிட்டேனோ அந்த அளவுக்கு எஞ்சி இருக்கிற காலங்களில் இந்த ஜெப நேரங்கள் எனக்கு கிடைக்கட்டும், ஊழிய நேரங்கள் எனக்கு கிடைக்கட்டும். இதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஜெப நேரம் கூட கூட ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் பின்னால் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆயுள் கால வாக்குத்தத்த வசனம் உங்களையும் என்னையும் நம்பித்தான் கர்த்தர் தந்திருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவார். ஏற்ற காலத்தில் கர்த்தராகி நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் நடப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒரு எழுப்புதலை சன பொழுதுல தருவார். பெரிய மாற்றங்கள் நடக்கும், பெரிய மாற்றங்கள் நடக்கும். அவங்க இப்போ இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். ஆண்டவரே, அந்த பெரிய எழுப்புதலுக்காக ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்தை நம்பி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆயுள் கால வாக்குத்தத்த வசனம் அப்படியே நடக்கும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுறோமா? எங்கள் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன். ஆனால் இதனுடைய மொத்த சுருக்கம் ஆயுள் கால வாக்குத்தத்த வசனம். சின்னவன் ஒருத்தர் தான், அவன் 1000 பெருகுவார் ஆண்டவரே. சிறியவனாக தான் இருப்பாங்க, அவங்க ஆபிரகாமை போல பலத்த ஜாதிகளாக கர்த்தர் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் வரும்போது சின்னவன் 1000 மாறுவாங்க, சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவாங்க. இது எப்போ நடக்கும்? கர்த்தர் சாதாரணமாக நடப்பிக்க மாட்டார், தீவிரமாய் நடப்பிப்பார், தீவிரமாய் நடப்பிப்பார். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தீவிரமாய் நடக்க போகுது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தனை நிறைவேற்றி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எழுப்புதலினுடைய ஆண்டவரே, ஒரு கிருபைகளை எங்கள் ஆயுசு நாட்களில் எங்களுக்கு ஜெப நேரத்தை கூட்டி தந்து இதெல்லாம் எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் பார்க்கணும். ஆமேன். சுரண்ட பட்டணத்தில் 1000 எழும்புகிறத நாங்கள் பார்க்கணும், தேசத்தில் 1000 எழும்புகிறத பார்க்கணும், தமிழ்நாட்டில் 1000 எழும்புகிறத பார்க்கணும். பலத்த ஜாதிகளை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்கிறத என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்கள் பார்க்கணும். அந்த வசனம் நிறைவேறத நாங்கள் பார்க்கணும். இந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் எல்லாரும் ஜெபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். இது நடக்குங்கிற விசுவாசத்தோட இருதயத்தில் ஒரு கழிவுறுதலோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்தை இதுவரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னும் நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணு. ஆமென், 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 ஆமென். ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நிறைவேற்றும்படியாய் ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம், மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வல்லமை விளங்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் ஒரு எழுப்புதலோடு தரப்போகிறார். சபையில் எழுப்புதல் வரும், குடும்பத்தில் எழுப்புதல் வரும், தேசத்தில் எழுப்புதல் வரும், பட்டணங்களில் எழுப்புதல் வரும், தெருக்களில் எழுப்புதல் வரும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேற போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு ஜெப கிருபையோடு நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நடத்திக்கிட்டு இருக்காரு. தீவிரமாக ஆண்டவர் ஒரு காலத்தில் எழுப்புதலை நடப்பிப்பார். அல்லேலூயா. இந்த ஜெபங்களை எல்லாம் கணக்கில் இருக்கும். இந்த ஜெபங்களை எல்லாம் என்னையும்
கணக்கில் இருக்கும். லேலுயா, ஜெபங்கள் கணக்கில் இருக்கிறனால தான் சாட்சியோடு ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு, கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. லேலுயா, பேர் சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இப்போ கொண்டு இணைஞ்சிட்டாருன்னா சீட்டில் இணைஞ்சாச்சு, உட்கார வச்சு. நிறைய சீட்டில் ஆண்டவர் ஜெபம் பண்ணி இந்த எழுப்புதலை தந்து இப்படி இந்த இடங்கள்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து இணையணும், நிறுத்தணும். இதெல்லாம் பெரிய ஒரு சாட்சி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, எங்களை பேர் சொல்லி ஜெபிக்க வைக்கிறீர். ஜெபிக்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, நீர் கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரையும், பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இப்படி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இது ஒரு பெரிய எழுப்புதல், எங்கள் ஜெபத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஏசாயா 60:22 இதுவும் அடங்கும், இதுவும் அடங்கும். நாங்கள் 1000 பேரை வழி நடத்தணும். ஆண்டவரே, இன்னும் பலத்த ஜாதிகளுக்குள்ள எல்லாரையும் தேவ கிருபைக்குள்ள கொண்டு வருவதற்கு எங்களை நல்ல நிரப்பி நடத்தும், நிரப்பி நடத்தும். பலவீனப்பட்ட பகுதிகள் எல்லாம் பலனா மாறட்டும். ஆண்டவரே, இனிமே எங்க மேல எந்த பலவீனமும் வரக்கூடாதுப்பா. இந்த வேளையில எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாதுப்பா. எங்களுக்கு தினந்தனம் புது புது பலன் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். பலவீனப்பட்டதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு நாள்தோறும் எங்களுக்கு புது கிருபை கிடைக்கட்டும். அப்படி கேளுங்க. புது கிருபை கிடைக்கட்டும், புது அபிஷேகம் கிடைக்கட்டும், புது பலன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்க ஆயுசு நாளில் ஒவ்வொரு நாளும் புது கிருபையை பார்க்கணும், புதிய பலனை கண்டுகொள்ளணும், புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறத உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, இந்த கிருபையெல்லாம் கர்த்தர் தந்து நடத்த போகிறதற்காக ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவர் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் திரும்பவும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு தீவிரமாய் நடப்பிக்கக்கூடிய காலங்களை கர்த்தர் நமக்கு தந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நல்ல ஒரு ஜெபத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தீவிரமான எழுப்புதலுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நேரே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் இவங்க வரலையே அவங்க வரலையேன்னு சொல்லி இருதயம் தாக்கமாக இருக்கும். தேவனை என்னைக்கு விசுவாசத்தினால நல்ல நிரப்புனாரோ எல்லாரும் கர்த்தரை நோக்கி நல்லா கூப்பிட்டா போதுங்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்தினார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவாவியானவர் நம்மளை நடத்துகிறத நம்ம உணர்வோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, ஆமேன். ஒரு 2 சரணத்தை மாத்திரம் பாடும். வேன் அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமு நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் மேல், காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் மேல். வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமு நமது தேவன், மரண பரியந்த நம்மை தத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. கிருபை கோர்த்தே மனதுருகோ தூய தேவன் மேல், கிருபை கோர்த்தே மனதுருகோ தூய தேவன் மேல். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார்.
தேவன்பே காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவன்பே வனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் மருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடந்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 குறிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 1101வது பக்கம். நாட்களிலே நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. 1101வது பக்கத்தில் சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்துடைய முதல் 2 வாக்கியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பத்துக்காக நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் குடும்பத்துக்கு வச்சுருக்க ஆசீர்வாதம் என்னென்னா, நான் அவங்க குடும்பத்தார் மேலே என்ன ஊற்ற போகிறேன்? கிருபையின் ஆவியும் ஊற்ற போகிறேன். விண்ணப்பத்தின் ஆவியும் இல்லை, விண்ணப்பங்களின் நிறைய, அது சிங்குலரில் இல்லை ப்ளூரலில் இருக்குது. நிறைய விண்ணப்பங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்னா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் என்ன செய்வேன்? இனிமேல் நம்ம குடும்பத்தார் மேலே என்ன செய்ய போகிறாராம்? ஊற்ற போகிறாராம். ஹல்லேலூயா. குடும்பம் அப்படின்னா தேவைன்னா இப்போ கொய்யின்னு வந்து என்னையும் நிற்கும். ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் எவ்வளவோ போராட்டங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் எதை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் என்ன செய்வாராம்? குடும்பத்தார் மேலேயும் ஊற்றுவாராம். எருசலேமின் குடிகள் மேலே என்ன செய்வார்? ஊற்றுவார். எருசலேம்னோட நம்ம எருசலேமுக்கு அதில் அது எருசலேம் தான். ஆனால் இப்போ எருசலேம் நம்ம இருக்கிற இடம் தான் என்னது? எருசலேம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐக்கியத்தில் இந்த குடும்ப தியான ஒவ்வொரு நாளும் தியான பகுதியில் அதில் ஒவ்வொரு நாள் தியானமும் நல்ல ஒரு பலனாக இருக்கும். அந்த செய்திகள்லாம் அதில் ஒரு வார்த்தை எனக்கு நல்ல ஒரு பலனாக இருந்துச்சு. எந்த ஐக்கியத்தோடு இணைஞ்சிருக்கோமோ அங்கே இணைஞ்சிருந்து என்ன செய்யணும்? நல்ல ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாக்கியம்தான், ஆனால் அந்த வாக்கியத்தில் ஏராளமான எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் உங்களை எதில் இணைச்சிருக்கிறாரோ அதோடு இணைஞ்சி நம்ம ஊழியம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிருபைகள் பெறுகிறத நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீதின் குடும்பத்தார் மேலே நீர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன்னு சொன்னீர். எருசலேம் குடிகள் மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன்னு வாக்களித்தீர். இப்போ எங்கள் குடும்பம் நிறைய படர்ந்து இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பம் எங்கே இருக்குது? நிறைய படர்ந்து என்ன இது இருக்குது. அவங்க மேலே கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் என்ன செய்யுங்க? ஊற்றுங்க. ஆண்டவர் ஊற்றுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்யணும்னா நிறைவேற்றணும். கண்ணை மூடி கேட்போமா? எதெல்லாமோ கேட்டு கேட்டு நம்ம கிடைக்காம போயிருக்கலாம். எல்லோரும் கேட்போம். கேட்டு முடித்த பிறகு ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் நிறைய குடும்பங்களை இணைத்திருக்கிறேன். இந்த லிங்கில் நிறைய குடும்பம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், 2 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், 3 பேர் ஜெபம் பண்ணி. குடும்பம் இல்லாத யாரும் கிடையாது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. தாவீதின் குடும்பத்தாரின் மேல் எருசலேமின் குடிகள் மேல் ஆண்டவரே கிருபையின் ஆவியை மாத்திரல்ல விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக கிருபையின் ஆவி எனக்கு இருந்தால் தான் எனக்கு விண்ணப்பங்களின் ஆவி எனக்கு கிடைக்கும். இந்த ரெண்டும் ஒரு ஜோடி, ஒரு செட்டு நமக்கு கிடைக்கணும்.
என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ காரியங்களை கேட்டு கிடைக்காம போயிருக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்ம குடும்பத்தை நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறுத்துவோம். நம்ம குடும்பத்தை நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறுத்துவோம். முடிந்தா நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, மனம் திரும்பாதவங்க, ஜெபமே பண்ணாத நிலைமையில் இருக்கலாம், பைபிள் வாசிக்காமல் இருக்கலாம், வாசிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை அப்படி லேசாக தொட்டும் தொடாமல் இருக்கலாம். நாங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மேலே, குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் மேலே, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் மேலே, குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற எல்லார் மேலேயும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன்னு நீங்கள் தான் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபிக்கிறோம். நல்ல கையை கூப்பி ஜெபம் பண்ணிடுறோமா? விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்ம காலங்களில் நம்ம கண்கள்லாம் பார்க்கும்போது ஒரு எழுப்புதலோடு இருப்பாங்க. அப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரு நாள் பௌர்ணமி ஜெபத்தில் பவர் ப்ரேயரில் சகரியா 12:10 நாங்கள் இவங்களுக்கெல்லாம் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன்னு நீர் வாக்களித்ததை நம்பி நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக ஆவிலாம் எங்களுக்கு வேண்டாம், கிருபையின் ஆவி தான் வேணும். ஆண்டவரே உலக ஆவி எங்களுக்கு வேண்டாம், விண்ணப்பங்களின் ஆவி எங்களுக்கு வேணும். இது ஒரு ஜோடி எல்லாருக்கும் கிடைச்சிடட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் மேல இல்ல, குடும்பத்தார்கள் மேல், தாவீதின் குடும்பத்தார்னா ஒவ்வொருவர் மேலையும் அந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்னு வாக்களித்து இருக்கிறார். எருசலேமின் குடிகள் மேல இந்த மாதத்துல இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போன ஒவ்வொருவருடைய மேலையும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை நீங்க ஊற்றுங்கப்பா. ஆமேன்னு உங்களுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சகரியா 12:10 எங்க குடும்பத்தார் எல்லாருக்கும், எங்க குடிகள் எல்லாருக்கும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை நீங்க ஊற்றி நிரப்பணும்னு சொல்லி விசுவாசத்தோட ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென், 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 ஆமென். ஊற்றுவேன்னு சொன்னேன். ஆமென், 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 ஆமென். கிருபையின் ஆவியை ஊற்றணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இருக்காங்கப்பா. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். விண்ணப்பங்களின் ஆவி, ஜெப ஆவி. ஆமென், 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 ஆமென். கிடைக்கட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும். இருக்கிறாங்களோ? ஆமென். ஜெபிக்காம இருக்கிறாங்களோ? ஆமென். விண்ணப்பத்தின் ஆவியையும் உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றிருங்கப்பா, ஊற்றிருங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண இருக்கிற ஏற்ற பிரகாரமாக கர்த்தர் ஊற்றுனதற்காக எல்லாரும் கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி
வணங்கிடுவே. ஹல்லேலூயா. இந்த பவர் ஜெபத்தில், பௌர்ணமி ஜெபத்தில், இது தமிழ், இது இங்கிலீஷ் தான். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே வழியாக தான் என்ன இது இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தாருக்காக என்னெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோன்னா கிருபைகளின் ஆவியை நெஞ்சிருக்கோம், பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களின் ஆவியை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை விசுவாசித்து ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையை நமக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல இணைஞ்சிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. அதே சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். உலக மனுஷர் சொல்லுவாங்க, நம்ம பேசி தீர்த்துக்கிடுவோம். என்ன சொல்லுவாங்க? பேசிக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருக்கும், ஒரு நாள் என்ன செய்யாது, தீராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால 100க்கு 100 இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போயிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு வேளை உலக மனுஷர் சொல்லலாம், நம்ம எல்லோரும் கூடி பேசி இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வோம், தீர்வு காம்போம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விசுவாசம் எங்கே இருக்குன்னா, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால தான் என்னையும் ஆகும். ஏன்னா கர்த்தருடைய ஆவி எங்கே, அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் நம்ம விசுவாசம் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய காரியங்களுக்கு ரகசியமாக ஜெபம் பண்ணி அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன விசுவாசம் வேணும்னா, ஆண்டவரே பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினாலையும் முடியாது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஆவியை அந்த இடத்துல என்ன வேணும், அனுப்பணும். உங்கள் ஆவி தான் அந்த இடத்துல விடுதலையை தர முடியும், உங்கள் ஆவி தான் அதில் தீர்வை என்ன முடியும், தர முடியும். இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் தான். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய ரகசியமான ஜெப குறிப்புகள் ஆண்டவர் நிறைய காரியத்துக்கு விடுதலை இணைஞ்சிருப்பார், கொடுத்துருப்பார். சில இதை ஊழிய பயிர்மானத்தில் சொல்லுவோம், சில இதில் சாட்சியில் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே யூடியூப்பில் லிங்க் இணைஞ்சிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ஒரு கிருபையோடு தான் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், நம்ம பேச முடியும். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஆவியை அனுப்பணும். ஹல்லேலூயா. நாங்கள் பாடும்போது உங்கள் ஆவியை என்னையணும், அனுப்பணும். நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் ஆவியை என்னையணும், அனுப்பணும். சில வேளையில் ஆத்துமா விடிய விடிய ஒரு போராட்டத்தோடு இருக்கும். காலையில் எழும்பி பைபிள் வாசித்தோம்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. தென்காசியில் செல்வியண்ணன் நினைஞ்சாங்க, அந்த செய்தி நினைஞ்சாங்க கொடுத்தா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆத்துமாவில் விடுதலை கிடைக்கணுன்னா கூட காலையில் எழும்பி வேதத்தை வாசிக்கும்போது தேவன் தம்முடைய ஆவி அனுப்பி ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. பலத்தினாலே கூட அந்த விடுதலையெல்லாம் நம்ம வாங்க முடியாது, பெரிய பெரிய பராக்கிரமத்தினால எல்லாம் நம்ம அந்த விடுதலையை வாங்க முடியாது. அவருடைய ஆவியினால் நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. பலத்தினால ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிட வேண்டாம், ரொம்ப மாம்சீகத்தில் நம்ம போயிட வேண்டாம். இதில் ஸ்டாண்டர்டாக கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு நல்ல வசனங்களை தந்திருக்கிறார். சகரியா 4:6 இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் இந்த இருப்பிடமெல்லாம் பதிந்து கொள்ளும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை தான் நமக்கு பொருந்தும். உலகத்தார் எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான் பொருந்தும், விசுவாசிகள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான். கடைசி காலத்தில் இது நடக்கலையே, அது நடக்கலையே, எங்கே பிரச்சனை மாறலையே, அங்கே பிரச்சனை மாறலேன்னு நினைக்கலாம். ஆனால் தேவ ஆவி அந்த இடத்துல இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜெயந்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு கேட்போம். ஆண்டவரே, எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் உங்கள் ஆவி அந்த இடத்துல இறங்கணும்.
கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவி எந்த வழியிலையும் வரலாம். பாடும்போது வரலாம், துதிக்கும் போது வரலாம், ஸ்தோத்திரம் பண்ணும்போது வரலாம், நம்ம பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணும்போது வரும். ஆமீன். கர்த்தருடைய ஆவியை நான் 100க்கு 100 நம்பணும். ஆமீன். பலத்தை என் ரொம்ப சுய பலத்தெல்லாம் நான் ரொம்ப பயன்படுத்திடக்கூடாது. என் பராக்கிரமத்தை நான் ரொம்ப பயன்படுத்திடக்கூடாது. என் சுய முயற்சியை நான் எதிலையும் நான் பயன்படுத்திடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியினால் வருகிற விடுதலை தான் நிரந்தரமாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியினால் கிடைக்கிற விடுதலை தான் முற்றிலும் போகும். எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி அந்த இடத்துல இறங்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஊழியங்கள் நடக்கிற இடங்களில், நாங்கள் தொழில் செய்கிற இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பங்களில் ஆண்டவரே நாங்கள் நடக்கும்போதும், எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும், பேசும்போதும் கர்த்தருடைய ஆவியை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியை ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணணும். அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலை நீர் வைத்திருக்கிறேன். இந்த முழு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும்னு சொல்லி சகரியா 4:6 நான் முழு இருதயத்தோடு விசுவாசித்து கர்த்தருடைய ஆவியினால் கிடைக்கிற அந்த வல்லமையும் விடுதலையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தரன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். அல்ல மேன் 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 நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மேன் 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 பலத்த கிரியைகளை செய்யுங்க. மேன் 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 ஆமென். நம்ம பலத்தினால பராக்கிரமத்தினால முயற்சி செய்து சில வேளையில் தோல்வி இருக்கலாம். இப்போ நம்ம எதெல்லாம் நமக்கு தோல்வியாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும்னு சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எதெல்லாம் நமக்கு பாரமாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு போராட்டமாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு சோதனையாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு உபத்திரமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் உங்கள் ஆவி இறங்கட்டும். அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும்னு சொல்லி ஆண்டவரே இந்த பவர் ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் முடியாது, பராக்கிரமத்தினால அல்லன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆனால் கர்த்தருடைய ஆவியினால, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உங்கள் ஆவியை நம்பி நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத ஆமென் அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. கண்ண மூடி ஜெபத்தோட எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
தேவைகள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். போராட்டமான இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆவி இறங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இது எந்த இடத்துல ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நாங்கள் உலகத்துக்குள்ளே போகும்போதும் கர்த்தருடைய ஆவியினால் கிடைக்கிற விடுதலையை நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அந்த விடுதலையை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் ஒரு அபிஷேகத்தினால் நிரப்போம். எல்லாரும் கேட்டுருவோமா? கர்த்தருடைய ஆவி இறங்குவதற்கு என்னை ஒரு அபிஷேகத்தினால் நிரப்போம். எல்லாரும் கேட்போம். ஆமே. நான் நிற்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடங்களில், பணி செய்கிற இடங்களில், குடும்பங்களில் கர்த்தருடைய ஆவி இறங்குவதற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவி இறங்குவதற்கு தடையாக இருக்கிற எல்லா அவிசுவாசமான வார்த்தைகளெல்லாம் அப்புறப்படுத்துங்க. நல்ல விசுவாசமுள்ள வார்த்தை, நல்ல துதிக்கிற வார்த்தை, கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை, அபிஷேக வார்த்தை பேசுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை அளித்தார். ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகத்தை நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாமே. ஆமென். அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திலையும் கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் கர்த்தர் நல்ல ஒரு எழுப்புதலாக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியங்களை குறித்து நம்ம சாட்சி சொல்லலாம். ஊழிய பகிர்மானங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், கேட்டதை குறித்து நம்ம சாட்சி என்னையெல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட முறையில் நமக்கு செய்த காரியங்களை குறித்தும் என்ன செய்யலாம், சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கி வீடுகள் தோறும் கொண்டு போகிறார். வாய் திறக்காதவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு திறக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ராஜபாளையத்தில் நடக்கிற ஊழியத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க. இப்போ நடக்கிற வேலைகள்லாம் பார்த்தா பேசாமல் விஆர் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்குமா. ஐக்கியத்துலேருந்து அண்ணன் ஆலோசனை சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் தான் நல்ல வேலை பார்க்கணுன்னாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் கிடச்சிது. அல்லேலூயா. இது ஒரு சாட்சியாகவும் ஊழிய பயிரமானமாகவும் நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ராஜபாளையத்துக்கு போகவும் இல்லை, ஆனால் சத்தத்தை என்னஞ்சோம் கேட்டாங்க. அபிஷேகம் இறங்கி அவங்களுக்குள்ள கண்ட எழுப்புதல், அந்த களி கூறுதலை நான் இப்போ ஊழிய பயிர்மானமாக சாட்சியாக இணைஞ்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதே போல் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் நடந்த லைவில் நடக்கிற ஊழியம், நம்ம ஜபரையில் நடக்கிற ஊழியங்கள், வீட்டில் நடந்த ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள் மற்றும் நமக்கு கூகுள் மீட்டில் நடக்கிற ஊழியங்களில் கர்த்தர் நமக்குள்ளே தந்த எழுப்புதல். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை. அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்னா சாட்சியாக என்ன செய்யணும், சொல்ல போகிறோம். அல்லேலூயா. வாங்க பார்ப்போம். ஒருத்தராக முன்னால் வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்த நேரத்துக்குள்ளே அந்த சாட்சி வேலை ஊழிய பயிர்மானத்தை நம்ம நிறைவு செய்யணும். அல்லேலூயா. ஒருவேளை சாட்சின்னு சொல்லும்போது ஒரு 3 பேர் தான் வந்திருப்போம். 4வது ஆள் சாட்சி சொல்ல நினச்சிருக்கலாம், பிரசங்கத்துக்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்கள் ஜெபத்தில் அப்படி சில வேளையில் எல்லோரும் மேக்சிமம் சாட்சி ஊழிய பயிர்மானம் சொல்லிடுவோம். சில வேளையில் காலத்தினுடைய டைமை கேட்டு உடனே என்ன செஞ்சுருவாங்க, ஆவியானவர் அதை நிறுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நடந்த ஊழியங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம், நமக்கு எழுப்புதலாக அமர்ந்த காரியம், ஆவியானவர் நம்மளை நடத்தின விதங்களை ஒருத்தராக நமக்கு ஊழிய பயிர்மானம் சாட்சி வேலை. அல்லேலூயா. வாங்க வாங்க. ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது. ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவர் தந்த அக்கா வாங்கலை, கொஞ்சம் வாங்க. நீங்கள் உங்கள் அக்காவினுடைய பேரை அன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன். இல்லையா? வாங்க. சென்னை ஊழியங்கள் உங்களுக்கு எப்படி எழுப்புதலாக இருந்துச்சு? மேலே ஒரு பெரிய எழுப்புதலாக இருந்துச்சு. இவங்க அக்காவும் அவங்க மகளும் போய் அந்த இடத்துல சாட்சி சொன்னது, அவங்க ஊழியத்தை குறித்து சொன்னது, அவங்க காரில் போகும்போது ஊழிய பயிர்மானம், அதெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நல்ல எழுப்புதலாக இருந்துச்சு. வாங்க ஞான செல்வக்கா வாங்க. ஸ்தோத்திரம். என்னையும் கூட சாட்சியாளர் தேவாதேவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேலை நான் இது வரைக்கும் சாட்சி சொல்லி வந்தது கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல நான் சாட்சி சொல்ல கொண்டதுக்கு நான் தேவாதேவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வேளையில் நான் மெட்ராஸ் ஊழியத்துக்கு சும்மா ஒரு மகளோட ஒரு சின்ன காரியங்களுக்காக போகும்போது தம்பிகிட்ட கேட்டோம். அப்போ தம்பி சொன்னால அப்போ வாங்கக்கா வந்து போவோம் அப்படின்னு சொல்லி போன அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த ஊழியங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீடுகள்லையும் எப்படி நடக்கு எப்படி போனால் ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் அந்த தூரத்துலேயும் தம்பி எவ்வளவு இதாக வந்து இந்த இடத்துல வந்து ஊழியன்னு சொல்லுவோம், பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
அப்படின்னு நான் நினச்சேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலும் சிவகாசி ஊழியத்துக்கு சென்றவர்களுடைய கிருபையில் ஆண்டவர் தந்தார். ஜெபித்தது போல் ஒரு மனதின் ஆவின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்கும்போது நேற்று சொல்லும் போது கூட அங்கே நான் ஒரு ஜெப குறிப்பு நடத்தினேன். திருப்பி அந்த அக்கா ஜெப குறிப்பு நடத்தினாங்க. அதுக்கு ஒத்த வாசனங்களை சொல்லி அந்த ஜெப குறிப்பு நடத்தினாங்க. அந்த ஒரு மனதின் ஆவி அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாதபடி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் ரெகுலராக வாசிச்சுட்டு இருக்கும்போது போஸ்டன் வந்து மெசேஜ் அனுப்புவேன். அப்போ அனுப்பும்போது அந்த உங்கள் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், உங்களுக்கு குமாரன் குமாரத்துக்களும் தரிசனம் சொல்லுவார்கள் என்ற அந்த வார்த்தையை வந்து அன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அந்த அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க மகா வந்து ரொம்ப சோர்வாக போய் இருந்தாங்களாம். அப்போ மகா வந்து உட்காந்துருச்சு, மடியில் உட்காந்துட்டு, அப்போது ஏசப்பா அங்கே போகிறாங்கப்பா, அந்த பிள்ளைக்கு தரிசனமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு, சின்ன குழந்தை அங்கே போகிறாங்க, அங்கே பாருங்கம்மா அந்த இதில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வசனம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வசனம் நமக்கு வந்துச்சே அப்படின்னு சொல்லி இதே வசனத்தை வச்சு நேற்று இப்போ நான் பேசும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை தான் அன்றைக்கி நீங்கள் அனுப்பியிருந்தீங்க மெசேஜில், அப்போ எங்கள் மகா பேத்தியா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய அந்த தரிசனங்களை காணுங்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஐக்கியத்தில் நம்ம அதை கண்கூட காண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாதபடி அந்த சிவகாசி ஊழியத்தில் லிவிங்ஸ்டன் சொல்லி அந்த தம்பி வந்து அன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையன் எப்படி இருக்க போகிறானோ, சினிமா படங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கானே, ஊழியத்துக்கு வரணுமேன்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு இருந்தாங்க. அப்போ அந்த ஊழியத்துக்கு அந்த தம்பி வந்து நிமித்தமாக அந்த ஒரு எழுப்புதல், அங்கே மட்டும் எழுப்புதல் இல்லாமல் அவனுடைய வேலை செய்கிற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஊழியத்துக்கு போக போகிறேன்னு சொன்னோன்னே அவனை 7 மணி வரை வேலை இருக்கும் போலுக்கு 5 மணிக்கே நீங்கள் சீக்கிரமாக போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க முதலாளி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு அந்த இடத்துல ஊழியம் பண்ணுற போது அந்த பசங்க அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கிருபையாக